மக்களே உங்க எல்லாருக்கும் WWE ரோமன் ரெயின்ஸை தெரியும். அந்த ரோமன் ரெயின்ஸே ஃபேமஸ் ஃபார் அவருடைய சூப்பர்மேன் பஞ்ச் தான். ஆனா அந்த பஞ்சை விட பயங்கர ஃபேமஸான ஒரு பஞ்ச் தான் என்கிட்ட இருக்கு. அதுதான் நியூவா டாட்டா லான்ச் பண்ண எலக்ட்ரிக் பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட். ஸோ முதல்ல டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கான வாக் அரவுண்ட் வந்து பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது டாடா பஞ்ச் EV ஃபேஸ் லிஃப்டுடைய டாப் வேரியண்ட்டை பொறுத்தவரை இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வேரியண்ட் கிட்ட இருக்குது, பிரித்து வச்சுருக்காங்க. பட் பேஸ் மாடல், மிட் மாடல், டாப் மாடல்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வாக் அரவுண்டில் பேஸ் அண்ட் டாப்பை வந்து மிக்ஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் பழைய EVலேருந்தெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டாப் வேரியண்ட் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதோடைய ரேஞ்சஸ் எவ்வளோ, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, வாரண்ட்டி என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெயினான விஷயமே இதோடைய டிரைவ் தான், எந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃப்ரண்ட் ஃபேஷியா எடுத்துப்போம். ஃப்ரண்ட் ஃபேஷியாவை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். இந்த பம்பர் அண்ட் கிரில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் கிரில், லோவர் கிரில்னு சொல்லிட்டு 2 கிரில்ஸ் வரும். அண்ட் அது வந்து வென்ட் டைப்பில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு கிரில்ஸாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பம்பராக இருக்கட்டும், சைடில் பாடி கிளாடிங்காக இருக்கட்டும், ரியரில் நமக்கு ஸ்கிட் பிளேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான இந்த கிரே கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளோடைய கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 7 கலர் ஆப்ஷன் இருக்குது. 5 டியூவல் டோனு, 2 மோனோ டோனு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எதில் எடுத்தாலுமே இந்த கான்ட்ராஸ்டான கிரேன்றது வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இன்டீரியர்லுமே இதே மாதிரி கிரே கலர் தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அது இன்டீரியர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ அதை தவிர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாவுடைய லோகோ வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேப்பே வந்து இது இப்படி ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு இந்த மாதிரி புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் DRL எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LEDயில் DRL கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே இருக்குது. இதுலேயே இண்டிகேட்டர்ஸுமே இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க கனெக்டட் மாதிரி தெரியும், பட் கனெக்டட் கிடையாது. 2 சைடு மட்டும்தான் DRL இருக்குது. சென்டரில் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து நமக்கு ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் 360 டிகிரி கேமரா இந்த வெஹிக்கிள் இருக்கனால ஃப்ரண்ட் கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் ஸ்லாட்டில் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட்லையுமே இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, சென்ட்ரலுமே இருக்குது. என்ன ஆகுனா வெஹிக்கிள் வந்து ஹைவேல டிரைவ் பண்ணும்போது வெண்ட் பாஸ் ஆகி டயர்ஸை வந்து கூல் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். ஹெட்லாம்ப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா LEDயில் நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2. ஸோ அப்படியே சைட் வியூக்கு வருவோம். சைட் வியூக்கு வந்தோன்னா முதல்ல டயர்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு இதில் வந்து 16 இன்ச்சஸில் டியூப்லெஸ் அப்போலோ டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கலர் டோனுமே டியூவல் டோன் மாதிரி நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷு, ஒரு கிரே ஷேடில் ஃபினிஷு ப்ளஸ் டார்க்கு மேட் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் டோன் கான்செப்டில் டாட்டாவுடைய லோகோவுமே ஒரு டீக்கர் மாதிரி இங்கே சென்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே சைட் வியூக்கு வந்தோம்னா ஓவரால் அந்த சைட் வியூ டிசைன் நம்ம எடுத்துக்கும் போது ஆஸ் யூஷுவல் பஞ்சுடைய அந்த டிசைன் அப்படியே தான் இருக்குது. சைட் வியூவில் பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பெருசாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாடா EV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பாடி கிளாடிங் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்டான கிரே ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ரிக்வஸ்ட் சென்சார் வந்து டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ORVM எடுத்துக்கிட்டோன்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆட்டோ ஃபோல்ட் மிரர்ஸ் தான். 360 டிகிரி கேமராவுமே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன டியூவல் டோன் கான்செப்ட். மேலே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஃபினிஷு, கீழே பாடி கலர் வரும். ஸோ மோனோட்டோனும் போது தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே கலர் தான் வரும். பட் ஆனால் இந்த A பில்லர், B பில்லர், C பில்லர் மட்டும் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸாக தரல. பட் ஆனால் இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே நமக்கு. ஸோ அப்படியே ரியர் வியூக்கு வருவோம். ஸோ ரியர் வியூக்கு வந்தோன்னா நமக்கு முதல்ல இந்த கனெக்டட் டெயில் லைட் தான் வந்து ஹைலைட்டு. ஸோ அது சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வாட்டி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸு அண்டு ரிவர்ஸ் லைட்டுக்கான கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கிங் லைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டரில் punch.EVன்னு சொல்லிட்டு ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. அதோட ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த EV கலர் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. டாட்டாவுடைய லோகோ பெருசாக இருக்குது. ரிவர்ஸ் லைட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்க் பின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷாக தான் வருது. இது அடிஷ்னலாக ஆட் பண்ண மாதிரி இல்லை, பாடியோட ஃபிட்டாக வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் ரியர் விண்ட்ஷீல்டில் நமக்கு டிஃபாகர்ஸ் வந்துடுது, வைப்பர் வந்துடுது. வைப்பர்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் ரியராக இருக்கட்டும்
ஆட்டோ ரெயின் சென்சார் வைப்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சா அதுவே சென்ஸ் பண்ணி வைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட், இப்போ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ பூட் கெப்பாசிட்டி நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 பேக்ஸ் வந்து வச்சுருக்கோம் உள்ள. ஸோ டோட்டலாக 366 லிட்டர்ஸ் பூட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே தான் சொல்லுவோம், ஒரு ஃபேமிலிக்கு ரொம்பவே ரீசனபிளான ஒரு இதுதான். நாங்களே ஆக்சுவலி அடிஷ்னலாக தான் வச்சுருக்கோம். பட் பாருங்கள், இது போதுமானது தான் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அதை தவிர பூட்டில் நம்ம பார்த்தோன்னா ஊஃபர்ஸ் எதுவுமே வராது. இந்த பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே கூட நம்ம எதாவது வச்சுக்கலாம். மெயினாக இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ரியர் சீட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சீட்ஸை வந்து நமக்கு இங்கே 2 பக்கமும் ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி இந்த ரியர் சீட்ஸை வந்து நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இந்த 60-40 அப்படிலாம் ஸ்பிளிட்டட்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக இந்த செகண்ட் ரோவே ஃபுல்லாக பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட், நம்ம சாத்தத்துக்காக இங்கே ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. நைஸ். சரி வாங்க, இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே இன்டீரியர் வந்தோம்னா முதல்ல டோர்ஸ் எடுத்துக்கலாம். டோர்ஸை பொறுத்தவரை எல்லா 4 டோருமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகக்கூடிய டோர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த வாட்டி வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டாட்டாவில். ஏன்னா டாட்டாவில் ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த புல் பண்ணுற லிவர் இருக்கு இல்லையா, இதையே வந்து உள்பக்கம் ப்ரெஸ் பண்ணி விட்டா லாக்குன்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் கிட்ஸ் எல்லாருமே ஈஸியாக அதை அன்லாக் பண்ணிட முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டின்ஸ் சர்ச்சைகள் நிறைய எழுப்பப்பட்டது. அதனால வந்து இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய லாக்கிங் சிஸ்டம் ஆஸ் யூஸ்வல் மற்ற வண்டியில் இருக்க மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே சின்னதாக ஒரு ட்வீட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது, இந்த இடத்துல பெரிய ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அண்டு ஒரு 2 சின்ன பாட்டில் வைக்கிற மாதிரி பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவர் விண்டோஸ்க்கான ஒரு இது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு நாஜ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன் டைப்பில் கொஞ்சம் அப்படி ஃப்ரண்ட் பேக்குன்னு மட்டும் புஷ் பண்ணுற மாதிரி. ஸோ ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்கோம். செகண்ட் ரோ சீட்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக தான் உட்காந்துருக்கோம். எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டை. லெதரேட் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குஷனபிளுமே இருக்குது. இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் டைப்பில் இருக்குது. பட் வந்து ரியரில் நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டியூவல் ஃபினிஷ் தான் இன்டீரியர் மேட்ரு. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஃபேப்ரிக் ஃபினிஷில் இருக்குது. கீழே இந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரே ஃபினிஷில் இருக்குது. கிரேலையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து லைட் கிரே டார்க் கிரேன்னு சொல்லிட்டு இந்த டியூவல் டோன் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு நீ ரூம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெட் ரூம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஆக்சுவலி ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் கரெக்டாக ஹெட் ரூம் ஸ்பேஸ் தேவைன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கர்வி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ரூஃப்ல வந்து ஒரு கோவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்ல ஒரு ஹெட் ரூம் ஸ்பேஸுமே கிடைக்குது. அண்ட் ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ம் ரெஸ்ட்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாட்டில் கப் ஹோல்டர்ஸ் வந்து இல்லை. ஸோ வெளியில் இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா டியூவல் ஃபினிஷ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணும்போது நான் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை சொல்கிறேன். பட் இப்போ வரை நாங்கள் ட்ராவல் பண்ண வரையுமே பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 2 பேர் மட்டும் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அண்ட் ஒரு கிட் உட்காரலாம். 2 adults 1 kidன்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ண முடியும். 3 adults உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் நமக்கு இருக்கும். அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து எல் ஷேப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அப்படி உட்காந்துருக்கேன். ஆனால் என்னால் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபுல்லாலாம் சாஞ்சிக்க முடியாது. ஸோ நல்ல ஒரு இப்போ நம்ம வந்து பெரிய வண்டியில் போகக்கூடிய அந்த இனோவாவில் போகிற கம்ஃபர்ட்டோ இல்லை வந்து பெரிய ஹேட்ச்பேக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டோ நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்கல. ஏன்னா இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்கனால ரொம்பவே மினிமலான ஒரு கம்ஃபர்ட் தான் வந்து கிடைக்குது. ஸோ லாங் டிரைவ்லாம் ரொம்ப தூரம் போகிறோம்னா கொஞ்சம் அடல்ட்டாக இருந்தாலுமே ப்ராப்பரான கம்ஃபர்ட் இருக்காது. இந்த சீட் வந்து எல் ஷேப்பில் இருக்கனால அட்லீஸ்ட் வந்து ஒரு கமாண்டிங் போஸ்டரில் சென்டராக இருந்திருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து இந்த தை சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீட்டை வந்து லென்த்தியாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டர் ட்ரிப்ஸுக்குலாம் வந்து சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு கார் தான் இது ரியர் சீட்டை பொறுத்தவரை. ஸோ இதை தவிர செகண்ட் ரோவில் வந்து நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸில் சி போர்ட்டில் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சீட்லேயுமே ஒரு மினிமலான சீட் பாக்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே ஒரு டேப் வந்து வச்சுருக்கோம், ஒரு சின்னதாக. அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ரியரில் தனியாக ஏசி வென்ஸு கிடையாது. ஸோ அது ஒரு எனக்கு மைனஸாக தோணுச்சு. பட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த டாட்டாவில் வந்து எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயே வந்து கம்ப்ளீட் கேபினே வந்து சில்னஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் கூலிங் இருக்கனால ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வென்ஸே வந்து 4 இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஸ்பீடே 1-2 தான் வைக்கிறோம். அந்த வெண்ட்டில் வரக்கூடிய அந்த ஏர் ஃப்ளோவே வந்து பார்த்திங்கன்னா ரியர் சீட்ஸ் வரைக்குமே அடிக்குது. அந்த அளவுக்கு வந்து
ஒரு சூப்பரான ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரியரில் வெண்ட் இல்லாட்டியும் வெண்ட் இல்லாத ஃபீல் இருக்காது. அங்கேருந்து அந்த சில்னஸ் வந்து ரியர் சீட்டுக்கு அடிக்குது. இன்னொன்று வந்து இந்த தெர்மல் டெக்னாலஜியை வந்து தெர்மல் கூலிங் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஐஸ் இன்ஜின்லாம் எப்படி வந்து ஒரு லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும் இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுன்ற மாதிரி, இதில் தெர்மல் கூலிங் சிஸ்டம்ன்றது பேட்டரி இருக்கு இல்லையா, பேட்டரி வந்து ஹீட் ஏறும். ஸோ அந்த பேட்டரி ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேட்டரிக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து செட் பண்ணியிருக்காங்க, அதாவது தெர்மல் கூலிங் சிஸ்டம். ஸோ பேட்டரி ஹீட் ஆகாமல் அது சில் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு இன்னுமே வந்து அடிஷ்னலான ஒரு ரேஞ்சஸ் வந்து கிடைக்கும் அந்த பேட்டரியில். ஒரு பவர் அவுட்புட்மே நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் பேட்டரியிலேருந்து. ஸோ அதனால வந்து அந்த தெர்மல் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் ரியரில் ஏசி வென்ட்ஸ் வைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் கூலிங் மூலமாக ஏசி வென்ட்ஸ் இல்லாட்டியுமே அந்த சில்னஸ் வந்து நமக்கு சூப்பராகவே கிடைக்குன்னு தான் சொல்லணும். இது தவிர ரியரில் லைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சரி வாங்க இப்போ ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பின்னாடி எதை மிஸ் பண்ணனோ அது ஃப்ரண்ட்டில் எனக்கு கிடைக்குது. கமாண்டிங் சீட் பொசிஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ஸ்ட்ரைட்டாக நான் உக்காந்துட்ருக்கேன். இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இல்லையா, அது ஒரு எஸ்யூவி காரை வந்து ரைட் பண்ணும்போது அந்த போஸ்டரில் உட்காந்து ரைட் பண்ணாதான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ தான் வந்து இறக்கி நல்லா பயங்கரமாக ஓட்டலாம். ஸோ அந்த ஒரு போஸ்டர், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ரோஸில் தான் கிடைக்குது, ரியரில் கிடைக்கல. ஸோ ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வென்டிலேட்டர் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 4 பவர் விண்டோஸ்க்கானது, விண்டோஸ்க்கு அந்த சைட் மிரர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கேயுமே வந்து 2 சின்ன ட்விட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வென்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி 4 வென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது சென்ட்ரல் இருக்கிறது டம்மி வென்ட்டு. ஸோ இந்த வென்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் கூலிங் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் 3 தான் வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை அப் டு நம்மளால் வந்து 7 வரை வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம ஸ்டீரிங் எடுத்துக்கலாம். லெதர் ராப்பிட் ஃபினிஷில் அந்த ஒரு ப்ளூ கலர் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு 2 ஸ்போக் ஆஸ் யூஷுவல் டாட்டாவுடைய அதே ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டீரிங்னே சொல்லிடலாம். அண்ட் அதில் வந்து அந்த டாட்டாவுடைய இலுமினேட்டர் லோகோ வச்சு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸுமே இன்பில்ட்டில் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது இதில். அண்ட் டைரெக்டாக மொபைல் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசிக்கிறதுக்கு வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் ரீஜன் பிரேக்கிங் சிஸ்டமே இருக்குது. ஒரு 3 லெவல்ஸில் வந்து ரீஜன் பிரேக்கிங் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த பேடல் ஷிஃப்டர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வைப்பர்ஸ் ஆன் பண்ணுறதுக்கான ஷிஃப்டர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தவிர இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நமக்கு இங்கே 10.25 இன்ச்சஸில் வந்து ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காக்பிட்மே பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸில் வந்து நமக்கு கம்ப்ளீட் டிஜிட்டல் காக்பிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் காக்பிட்டோடைய கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணக்கூடிய ரைட் மூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரைட் மூட்ஸ் பொறுத்தவரை இதில் நமக்கு 3 ரைட் மூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ, சிட்டி அண்டு ஸ்போர்ட்னு சொல்லிட்டு 3 ரைட் மூட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மெயினாக வந்தோம்னா இந்த 10.25 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் ஓவரால் காரோடைய கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு இந்த டாடா சியராவில் கொண்டு வந்த மாதிரி அந்த ஐரா அந்த ஒரு ஆப் லிங்க்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது நம்மளால் வந்து சேரால எப்படி நீங்கள் ஒரு ப்ளூடூத் மூலமாக ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணி கேம்ஸ் எல்லாம் ஆட முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் நம்ம கேம்ஸ்லாம் ஆட முடியும். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஃபார்முலா ரஷ்ஷு, பிபி ரேசிங்னு சொல்லிட்டு எல்லா கேம்ஸுமே இதில் இருக்குது. இதை தவிர நமக்கு ஆஸ் யூஷுவல் ஒயர்லெஸில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்பில்ட்டாகவே வந்து நமக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரு, அமேசான் ப்ரைம்லாம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். பட் டிரைவ் பண்ணும்போது வீடியோ மட்டும் ப்ளே ஆகாது, சாங்ஸ் மட்டும் தான் ப்ளே ஆகும். ரைட். இதுக்கப்புறம் மெயினாக வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவும் இதை கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். டோட்டலாக 200 கமாண்ட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. 6 லாங்குவேஜஸில் இது ஒர்க் ஆகும். இதை விட ஹைலைட் என்னென்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சன்ரூஃப் தான். இந்த சன்ரூஃபு வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுதான் இன்னொரு ஹைலைட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் சன்ரூஃப். பார்த்தீங்களா? ஸோ வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே நம்மளால் பண்ண முடியும் எல்லாமே. க்ளோஸ் சன்ரூஃப். ஸோ இந்த ஒரு எப்படி சொல்ல, இந்த ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் இந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னே நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த சன்ரூஃபில் இருக்கக்கூடிய இந்த பிளைண்டரை வந்து நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணோம், மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணோம்.
ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வேலண்டரி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டாக்குமெண்ட் வச்சுக்க தான் முடியும். அண்ட் இங்கே வந்து நமக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடியில். டே டைமில் அந்த அளவுக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை, பட் நைட் டைமில் நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. அண்ட் இது சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், எஸ்ஓஎஸ் பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து ஆட்டோ டிம் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப் மாடலில் மட்டும் தான் இது வரும். நீங்கள் பேஸ் அண்ட் மிடில் போனீங்கன்னா நார்மலான ஐஆர்விஎம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு ஸ்பேசஸ் வந்து இருக்குது. நீங்களே பார்க்கலாம், நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுலையுமே நல்ல ஒரு ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸுக்கு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது, 65 வாட்ஸில் சி போர்ட்டுமே இருக்குது, 12 வாட்ஸில் சாக்கெட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 சார்ஜிங்கான ஆப்ஷனே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கியர் நாப் வந்து ரொட்டேட்டபிள் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே 2 பட்டன் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து ஈகோ ஸ்போர்ட்ன்ற பட்டனு. ஸோ இது மூலமாக டைரெக்டாக நம்ம வந்து ரைட் மோட்ஸை டைரெக்டாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஈகோ அண்ட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது, ஆட்டோ ஹோல்டு இருக்குது. இதுதான் வந்து காரோடைய கீ. அண்ட் இது வந்து பாட்டில் கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது 2. அண்ட் கீயை வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா கீ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜுமே ஆகும் பேட்டரி லோவாக இருந்ததுன்னா. அண்ட் மெயினாக நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டேஷ்போர்டில் இது வந்து ஒரு கூலிங் டேஷ்போர்ட். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எதாவது டின்னு ஜூஸஸ் எதாவது வச்சுருக்கீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். உள்ளே வெண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ் டைப்பில் நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஓப்பன் பண்ணலாமா? கொஞ்சம் மேக்னெட்டிக் டைப்பில் இருக்கனால டைட்டாக இருக்குது. ஒரு மினிமலான ஸ்பேஸ் தான் வந்து இருக்குது. வேலெட் ஒரு வேலெட் வச்சுக்கலாம் உள்ள நல்லா. ஸோ இது தவிர வந்து சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் தான். பிராண்டட் எதுவுமே கொடுக்கல, பட் குவாலிட்டி கேட்கும் போது நமக்கு டாட்டா பற்றி சொல்லவே தேவையில்ல, அதோடைய மேக்கிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீசெண்டாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ரைட், இப்போ இவ்வளோ நேரம் ஆவலாக எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதோடைய டிரைவ் இருக்கு. ஸோ டிரைவ் பண்ணலாமா? ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புது இவி பஞ்ச் ஃபேஸ்லிஃப்ட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம் இப்போ கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எப்படி சொல்ல, நமக்கு வந்து அந்த நியூ பஞ்ச் வந்து ஃபேஸ்லிஃப்ட் பண்ணாங்க இல்லையா லாஸ்ட் மந்த்து. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து அதோடைய அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு வந்து அதை டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு செல்லிங் காம்பேக்ட் எஸ்எவி தான் பஞ்சு. ஸோ அதனால அதை பற்றி ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்ல தேவையில்ல. பட் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை நமக்கு ஈவியில் கொண்டு வந்திருக்காங்களான்னா எஸ், அப்சல்யூட்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஈவி பஞ்சையே ஃபேஸ் லிஃப்டாக பண்ணுது. அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்டீரியரில் பார்த்த மாதிரி ஏரோடைனமிக்ஸில் சேஞ்சஸ் பண்ணி டிசைனை மாற்றி அந்த இன்டீரியர் கம்ஃபர்ட் வந்து நமக்கு பேசஞ்சருக்குலாம் வந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாமே பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அது பட்ஜெட் வைஸ்லையுமே இருக்கணும், எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு என்ன வருமோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகும். ஸோ நமக்கு அந்த பஞ்சில் கிடைச்ச அதே அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் ஈவியில் அப்சல்யூட்லி கிடைக்குது. ஸோ அதுதான் நாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த டே ஃபுல்லாகவே ஆக்சுவலி இங்கேருந்து ஷூட் ரைட் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு வரதாக இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து கம்ஃபர்ட்டும் இருக்குது, அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ இது வந்து ஒரு ஈவினே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு ஐஸ் இன்ஜினில் நம்ம எப்படி வந்து பஞ்சை ஓட்டுவோமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஆனால் அது ஸ்போர்ட் மோடில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஸ்போர்ட் மோட் மட்டும் தான் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஸ்டன்ட்டான வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, பிக்கப்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு இன்ஸ்டன்ட்டான பிக்கப் இருக்குது. பட் ஆஸ் யூஸ்வல் தான், எல்லாத்துலையும் தெரியும் உங்களுக்கு, டிஃபால்ட்டாக இந்த வெஹிக்கிளில் சிட்டி ரைட் மோட் தான் வந்து ஆனில் இருக்கும். இப்போ சிட்டி மோடு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பிக்கப்லாம் இருக்காது. அதுக்கான ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது, அந்த ஸ்பீட் லிமிட்டை தான் அதை ஃபாலோ பண்ணோம். ரேஞ்சுமே மீடியமாக இருக்கும். ஸ்போர்ட் மோட் இன்ஸ்டன்ட்டான பிக்கப் கிடைக்கும், ஒரு அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ரேஞ்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஈகோ மோடு இருக்கு. ஸோ நமக்கு சிட்டி நார்மலாக வந்துடும், ஈகோ ஸ்போர்ட் தான் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈகோ மோட்னா நமக்கு ரேஞ்சஸ் அதிகமாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அதே தான் ஆஸ் யூஸ்வல் எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை. ஸோ இதில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஈவிஸ்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ரைட் மோடு ஆக்டிவேட் பண்ணிட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி மூவ் ஆகாது. அது ஒரு சேஃப்டி விஷயமா வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம ஜஸ்ட் வெஹிக்கிள் ஆன் பண்ணி ரைட் மோட் போட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெஹிக்கிள் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நான் இப்போ சிக்னலில் நான் நிறுத்துறேன்னு வைங்களேன், பிரேக் போட்டு, அப்போ நான் பிரேக் பெடல்லேருந்து கால் எடுத்தேன்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் பிக்கப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் ட்ராபேக்னா நான் சொன்ன மாதிரி சீட்டு தான், எனக்கு வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது.
பட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு அதுதான் கொடுக்க முடியும். இது எலக்ட்ரிக்கலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட் பண்ணும்போது ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் நமக்கு. ஸோ அது மேனுவலாக அட்ஜஸ்டபிள் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் முன்னாடியே சொன்ன மாதிரி காக்பிட்டு. ஸோ இந்த காக்பிட்டில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு ஹெட்லாம்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே நம்மளால ஹைபீம் நோட்டிஃபிகேஷனு, ஹைபீம் அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே நம்மளால ஹைபீமை வந்து ஆன் பண்ணி வைக்க முடியாது. அங்கே வந்து பீப் கொடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக. ஸோ என்னன்னா, நம்ம ஹைபீம் போட்டோம்னா எதிரில் வரவங்களுக்குலாம் கண்ணு கூசும் நைட்டு. ஸோ அதை வந்து சேஃப்டியாக எடுத்துக்கிட்டு டாட்டால இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த பஞ்சிலேருந்து தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 10 மினிட்ஸ் மேலே ஹைபீம் வைக்க முடியாது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வல் நமக்கு இந்த காக்பிட்லேயே வந்து நேவிகேஷன் இருக்கு. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த காக்பிட்லேயே வரும். மேப்பு நார்மலாக நமக்கு இங்கே வர்றது வந்துடும் இன்ஃபோடெயின்மெண்ட்ல. நமக்கு டேர்னிங் நேவிகேஷன் மட்டும் ஜஸ்ட் இந்த காக்பிட்லேயே அப்டேட் ஆகும். மற்றபடி வந்து இப்போ சஸ்பென்ஷன் எடுத்துக்கலாம். சஸ்பென்ஷன் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ரீட்யூன் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ ரீட்யூன் பண்ணனால ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் ஃபீல் கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம் அப்சல்யூட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நீங்கள் இந்த இவி பஞ்சுடைய ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ் இன்ஜின் வந்து எப்படி நமக்கு அந்த ஒரு எஸ்யூவி ஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அந்த ஐஸ் இன்ஜின் வெஹிக்கிளை வச்சு, அதே மாதிரி இந்த இவி வச்சுமே வந்து ஸ்டன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் ஜம்ப் பண்ணுறது எல்லாமே அது ட்ரெய்லரில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இவியில் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா நீங்கள் வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், ஃப்ரண்ட்டில் தான் மோட்டார் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல வரும்போது ஃப்ரண்ட் வீல் டிரைவை பொறுத்தவரை அதிகமாக ஸ்டன்ஸ் பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் டிரைவ் பண்ணுற நிறைய பேருக்கு அது தெரியும். ரியர் வீல் டிரைவ் தான் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்டன் பண்ண முடியும், ஃப்ரண்ட்ல கம்மியாக தான் பண்ண முடியும். பட் அந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவை வச்சு அவங்க வந்து பிரிட்ஜ் டு பிரிட்ஜ் ஜம்ப் பண்ணுற அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சஸ்பென்ஷன் ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவே இன்டீரியர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆக்சுவலி உட்காரும் போதே சொல்லிட்டேன், டிரைவ் பண்ணும்போது தான் சொல்லணும். நல்ல ஒரு ஃப்ரண்ட்ல தான் அந்த கமாண்டர் பொசிஷன் கிடைக்குது, சூப்பராக அது பாருங்க. உட்காந்து ஓட்டும் போது அந்த ஒரு ரைடிங் அந்த டிரைவ் பண்ற ஃபீலே வந்து சூப்பராக இருக்கு. அண்டு பிரேக் சொல்லி ஆகலாம், சூப்பரான ஒரு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் ரியர்ல ட்ரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். நமக்கு பழைய பஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியர்லையுமே நமக்கு டிஸ்க் தான் கொடுத்தாங்க, பட் சைலண்டா அதை தூக்கிட்டாங்க. இந்த வாட்டி ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க, அதுவே போதுமானது அப்படின்ற மாதிரி டாட்டாலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு வேணால் பெரிய வித்தியாசமாக தெரியல. பிரேக் வந்து சூப்பராக தான் இருக்குது நம்ம போடும்போது, ஸோ நல்லா இருக்குது. அண்ட் சேஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா, சேஃப்டி பொறுத்தவரை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. 7 கொடுக்கலாம், பட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு தான் வரும். 6 கொடுத்ததே ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டலாம் டாட்டாவை. அண்ட் இஎஸ்பி, இபிடி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹில் ரோல் அசிஸ்ட், எமர்ஜென்சி பிரேக்கிங்கு, எதெல்லாம் மினிமலோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு இந்த டிபிஎம்எஸ் அந்த மாதிரி வந்து ஒரு 60+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா இதெல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நமக்கு இந்த ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் டாப், ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றது ஈஸியாக இருக்குது. அண்ட் அதை ஈஸியாக இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்கே டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவே வந்து டெம்பரேச்சர், ஏசி டெம்பரேச்சரை மாற்றதா இருக்கட்டும். நான் சன்ரூஃப் எப்படி பண்ணி காட்டணும்னா அதே மாதிரி எல்லாமே வாய்ஸ் கமாண்ட்லேயே நம்மளால் பண்ணிக்க முடியுது. ஸோ ட்ரைவ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஏசி டெம்பரேச்சர் லோ பண்ண சொன்னால் உடனே லோ ஆகுது. ஸோ அதெல்லாமே வாய்ஸ் கமாண்டில் கொண்டு வந்தது ஒரு சூப்பரான விஷயம். டோட்டலாக வந்து 6 லாங்குவேஜஸில் ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் 200 கமாண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் இந்த ரீஜன் பிரேக்கிங் பற்றி சொல்லி ஆகணும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், மொத்தம் லெவல் 3 லெவல்ஸ் ஆஃப் ரீஜன் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் சொல்லுவேன் அதை. ஏன்னா நமக்கு இப்போ வந்து 0 வந்து நம்ம இப்போ ஹைவேலலாம் ஓட்டுறோம், பைபாஸில் ஓட்டுறோம்னா 0ல வச்சுக்கலாம், அது நமக்கு யூஸ் ஆகாது. அப்போ தான் அந்த பவருமே வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். பட் அந்த இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம்னா கம்பல்சரி இந்த ரீஜன் பிரேக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம அதை வந்து காக்பிட்டுமே பார்த்துக்க முடியுது. நம்ம ஜஸ்ட் அந்த ஐடில் விடும்போது சார்ஜ் ஆகிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ ஒரு நீங்கள் வந்து இவியில் வெஹிக்கிள் வாங்கணும், அதுவும் பட்ஜெட்டில் வாங்கணும்னா தாராளமாக இந்த டாடா பஞ்சை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பஞ்ச் இதுக்கு முன்னாடி ஃபேமஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்லேயுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பஞ்சை. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த வெஹிக்கிளுடைய பேட்டரி எடுத்துப்போம். பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேட்டரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, 30 kWh 40 kWh சொல்லிட்டு. ஸோ இதில் லித்தியம் அயான் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போது 25 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும், 20 to 80% வந்து சார்ஜ் ஏறிடும். அதுவே வந்து நம்ம 10%ல சார்ஜ் போடுறோம்னா 30 மினிட்ஸ் தான் எடுக்கும். 30 மினிட்ஸ்ல 10 to 80% வந்து சார்ஜ் ஏறிடும்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 465 வந்து ஐடிசி ரேஞ்ச் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டு ரேஞ்சு நம்ம எடுத்துட்டா கூட 355 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சு கிடைக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம பிரேக் எடுக்கிறோம்னு வைங்களேன், எங்கேயா லாங் ட்ராவல் போகும்போது அந்த பிரேக் டைமில் வந்து இந்த வெஹிக்கில் நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் போடுறோம்னு வைங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டாப் அப் ரேஞ்சஸ் எவ்வளோ தெரியுமா? 135 கிலோமீட்டர்ஸ் ரியல் வேர்ல்டு ரேஞ்சே வந்து நமக்கு டாப் அப் ஆகும். சூப்பரில். பட் இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 65 வாட்ஸ் சார்ஜிங் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நான் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே 65 வாட் சார்ஜிங் மூலமாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் அதை விட கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சம் உங்களுக்கு வந்து இதை அச்சீவ் பண்ண முடியாது. 3.3 கிலோவாட் சார்ஜர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதோடைய ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னா ஒரு 11.9 ஹவர்ஸ், அதாவது 12 ஹவர்ஸ் கிட்ட எடுத்துக்கும். அதுவே 7.7 கிட்ட நம்ம கிலோவாட் சார்ஜர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 ஹவர்ஸ் எடுக்கும் ஃபுல்லாக. 6.5 கிலோவாட் ஹவர்ஸ் தான் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி வித்தின் ஒரு 25 மினிட்ஸ்லேயே 20 to 80% வந்து நமக்கு சார்ஜ் கொடுக்கும். ஸோ சார்ஜ் அதே மாதிரி ரேஞ்சஸும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதுவே வந்து 30 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் லோவர் வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேட்டரி பேக்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆனதும் உங்களுக்கு அதில் ஐடிசி கிளைம்டு ரேஞ்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 375 கிலோமீட்டர்ஸ் வந்து ஐடிசி ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 255 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய மோட்டார் எடுத்துப்போம். இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 95 கிலோவாட் அண்ட் 153 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க்லேயே பார்த்தீங்கன்னா மோட்டார் டார்க் மட்டும் இல்லாமல் வீல் டார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு வீலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2057 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனாலேயே இதோடைய மேசிவான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 9 செகண்ட்ஸ்லேயே 100 kmph வந்து நம்மளால் ரீச் ஆக முடியுது. ஸோ இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லோவர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 9.69 lakhs எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாப் வேரியன்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12.59 lakhs எக்ஸோரூம் ப்ரைஸில் விற்கப்படுது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்தவரை 40 கிலோவாட் ஹவர் பேட்டரிக்கு லைஃப் டைம் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே 30 கிலோவாட் ஹவர் பேட்டரினா உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள் 10 இயர்ஸுக்கு வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏற்கனவே லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பஞ்சு பற்றி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அண்ட் இந்த காரை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான காரோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். டாடா.